மேயர் தேர்தல் விஷயத்தில் அதிரடியாக இறங்கி இந்த மாதிரி வழக்குகள்லாம் போட்டு நீண்ட நாள் இழுக்கும். அதை உடனே எடுத்து உடனே அந்த வீடியோவை பார்த்து உடனே ஒரு தீர்ப்பு போட்டு உடனே மண்டையில் கொட்டி துரத்தி விட்டுருக்காங்க. அப்போ சாதாரண ஒரு மேயர் தேர்தல், அந்த மேயர் தேர்தலுக்கு ஒரு நாட்டின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலையிட்டு இந்த வழக்கை எடுத்து விசாரித்து சொல்கிற நிலைமையில இந்த நாடு போயிருக்கு அப்படின்றது எவ்வளோ மோசமான ஒரு நிலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீ என்ன தான் திருட்டு வேலை பண்ணாலும் கடைசியில் அந்த திருட்டு வேலைனாலே மாட்டிக்குவாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். மக்கள் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நியமன கவுன்சிலரை கொண்டு போய் தேர்தல் அதிகாரியாக போட்டு அவங்களே ஜெயிக்கிறாங்க. அவங்க ஆளை வச்சு அவங்களே ஒருத்தன் நியமித்து அவங்களே ஜெயிக்கிறாங்கன்றது இதைத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் செய்வதற்கு தயாராக. இப்போ இது ஒரு சாம்பிள் ட்ரையல் தான். மெயின் பிக்சரை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்ற மாதிரி தான் அவங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அடிமட்டத்திலேருந்து ஆள் வச்சுருக்காங்க. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், பாஜக சார்பில் ஒரு தேர்தலையே ஹைஜாக் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக வாக்குச்சீட்டை அந்த அதிகாரியே சிதைச்சிட்டு செல்லாத ஓட்டாக்கி ஜெயிக்க வைத்த சண்டிகார் தேர்தலில் முடிவை உச்சநீதிமன்றம் மாற்றி இருக்கிறது. தேர்தல் அதிகாரி மீது நடவடிக்கை, இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளரை வெற்றி பெற்றதாக நீதிமன்றமே அறிவிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமா பார்க்க முடியாது. ஒரு மேயர் தேர்தல் விஷயத்தில் அதிரடியாக இறங்கி இந்த மாதிரி வழக்குகள்லாம் போட்டு நீண்ட நாள் இழுக்கும். அதை உடனே எடுத்து உடனே அந்த வீடியோவை பார்த்து உடனே ஒரு தீர்ப்பு போட்டு உடனே மண்டையில் கொட்டி துரத்தி விட்டுருக்காங்கன்னா நீதிமன்றமே, ஏன்னா டிவியில் பார்த்துருப்பாங்க. நீதிபதிகளும் நீதி அரசர்களும் இங்கே உள்ள மனிதர்கள் தானே. அவர்களும் எப்போயாவது டிவி இப்போ அவங்க வீட்டிலேயே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சீரியல் பார்த்துருக்கும்போது திடீர்னு டிவியை திருப்பும்போது இது ஓடி இருக்கும். ஆனால் இவ்வளோ அநியாயம் நம்ம நாட்டில் நடக்குது, இவ்வளோ அக்கிரமம் நடக்குதுன்னொடனே அந்த வழக்கு வந்தவுடனே தலைமை நீதிபதி தலைமையிலான பெஞ்சு டப்புன்னு விசாரித்து என்னையா பண்ணியிருக்க, முதல்ல சீட் எடுத்துகிட்டு வாயான்னு. அதாவது இதெல்லாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிக்கிற அளவுக்கு போயிருக்கு பாருங்க. இதெல்லாம் மாவட்ட நீதிமன்றத்திலே முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய திருட்டுத்தனமும் முளமாரித்தனமும் எங்கே வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலையிட்டால் தான் இந்த பிரச்சனை தீருன்ற அளவுக்கு போயிருக்கு. அந்த தேர்தல் அதிகாரி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, தேர்தல் அதிகாரினா முதல்ல அரசு அதிகாரிகளை தான் போடுவாங்க. இப்போ பாஜக அதிகாரிகள், இவங்க பாஜக ஆர்எஸ்எஸ் சேர்ந்த எவனையாவது பிடிச்சி போட்டு இவன் தான் தேர்தல் அதிகாரி. இந்த நம்ம இதில் டிவி டிபேட்லாம் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மனித உரிமை ஆர்வலர், சர்வதேச ஆர்வலர், ஆமாம் அப்படின்னு போடுவாங்க. பெண் ஆர்வலர் அப்படின்வாங்க. இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க அதிகாரிகள்னு சொல்லி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. பாஜக அதிகாரிகள் பிரிவுன்னு சொல்லி அதிகாரின்னு இவங்களே வச்சுருக்காங்க. வச்சுக்கிட்டு இவங்களா கட்சிக்காரனை தூக்கி போட்டு அவன் தான் தேர்தல் அதிகாரியா. வாக்கு முண்டை முழிக்க 36 பேர் இருக்காங்க. 16 பேர் பாஜகக்காரன், 20 பேர் அமதிமுக, 4 பேர் இருக்காங்க. 4 இதில் இப்போ எக்ஸ்ட்ராவா 4 இருக்கும்போது அப்படியே அந்த 4 பேர் பேரை இன்ட்டு போட்டு விட்டு இவனா 8 பேரை ஓட்ட செல்லாதாக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறான், பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்ற. எப்படி அந்த பிஜேபி மேயரை பார்த்தீங்களா, இழுத்து கொண்டு உட்கார. அவனே நம்பலையோ, இல்லைடா டே நம்ம இருக்கிறதே மொத்தம் 16 பேர் எப்படிடான்றக்குள்ளே இழுத்து ஒரு சிங்கு இழுத்து கொண்டு போய் சீட்டில் உட்கார வச்சு அவனை ஆட்டி விட்டு நீ தாண்டா மேயர் சொல்லிட்டார். அதிகாரி சொல்லிட்டார். அதிகாரி நம்ம போட்ட அதிகாரி, போட்ட அதிகாரின்றாங்க. போட்டால் என்ன பண்ணுறது? சட்டத்தை தவிர வேறு யார்ட்டையும் போக முடியாது. தெய்வத்திட்ட முறையிட்டால் அது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால சட்டத்திட்ட போட்டாங்க. டக்குன்னு போனோடனே வழக்கை தொடர்ந்தால் நாட்டில் உள்ள முக்கியமான வழக்கறிஞர்கள், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கேஸுக்கு 1 கோடி வாங்குற ஆள், இதெல்லாம் கொண்டு அந்த அதிகாரியாக இருக்க நிறுத்துறானா, அவன் சார்பில் ஆஜராகிறாங்களாம். எப்படி இவங்களே காசை கொடுத்து அந்த வழக்கறிஞரில் போய் வாதாடுறாங்க. வாய்க்கு வந்தபடி வாதாடி என்னென்னத்தையோ சொல்லி மை ஓட்டிடுச்சு, ட்ரௌசர் கிழிஞ்சிருச்சு, சட்டை காய போட்டோம், காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு ரேஞ்சு சொன்னானே நீதிபதிகள் அதை பார்த்துட்டு நீங்கள் இது பூரா திருட்டு வேலைன்னு சொல்லி அந்த அதிகாரின்னு நியமிக்கப்பட்டவன் பார்த்தா அவன் பாஜக கவுன்சிலர் இல்லையா, அவன் பாஜக கவுன்சிலர், நியமன கவுன்சிலர். ஆமாம், மக்கள் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நியமன கவுன்சிலரை கொண்டு போய் தேர்தல் அதிகாரியாக போட்டு அவங்களே ஜெயிக்கிறாங்க. அவங்க ஆளை வச்சு அவங்களே ஒருத்தன் நியமித்து அவங்களே ஜெயிக்கிறாங்கன்றது இதைத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் செய்வதற்கு தயாராக. இதுக்கு ஒரு உப்பு தான், தூள் உப்பு மாதிரி தான் இது. ஏன்னா ஆனால் நீதிமன்றம் உடச்சி விட்டுருச்சு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி நடந்தால், ஏன்னா இது மாநகராட்சி, அதை கலைச்சி விட்டாலும் சரி, ஆட்டையை கலைச்சி விட்டாலும் ஒன்றும் யாருக்கு எந்த பாதிப்பு வரப்போகிறதில்ல. நாடாளுமன்ற தேர்தல் எப்படி பண்ணாங்கன்னா, இந்த நாடே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே போன உடனே அவர்கள் நீதிமன்றத்துக்கே ஆப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு.
ஸோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய பயமே தவிர, இப்போ இது வந்து ஒரு சாம்பிள் ட்ரையல் தான். மெயின் பிக்சரை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்ற மாதிரி தான் அவங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து அடிமட்டத்துலேருந்து ஆள் வச்சுருக்காங்க. நீ வந்து கீழ் மட்டத்தில் தார் ரோடு போடுறதுலேருந்தே ஆள் வச்சுருக்காங்க. லோக்கலில் எடுத்திங்கன்னா பாண்டே மாதிரி ஆட்கள்லேருந்து தர ரேட்லேருந்து ஆள் வச்சுருக்காங்க மேலே வரைக்கும். அப்படின்றது இது நிரூபணமாகுது. ஏன்னா இப்போ இதுலேயே கூட நேற்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சொல்கிறாரு, என்னையா இந்த அளவுக்கு குதிரை பேரம் கவுன்சிலர்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க, வெளியில் அவ்வளவு மோசமாக இறங்கி போயிட்டு இருக்கிறீங்க, இதுதான் அரசியலா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீதிமன்றத்தில் நேற்று அப்சர்வேஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தேர்தலை ரத்து பண்ணிட்டு வந்தாலும் நாங்கள் இவங்களை விலைக்கு வாங்கிக்குவோங்கிறது எப்படி சரியாக இருக்குங்கிறத நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. ஒரு கவுன்சிலரையே இவ்வளவு காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்கன்னா எம்எல்ஏ எம்பி எல்லாம் என்னவாகுங்கிற கேள்வி வருது. இதுதான் நம்ம ஏற்கனவே பல மாதங்களாக சொல்லிகிட்டு இருக்கோம். இவர்கள் வந்து அரசியல் நடத்தலை. இந்த வடிவேல் சொல்லல, நீ அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா அப்படின்ற மாதிரி நீ அரசியல் நடத்தலை, வியாபாரம் நடத்துகிறாங்க. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும், நாட்டை கபடிகரம் பண்ணி எல்லாத்தையும் ஏலம் விட்டு சூறையாடி எல்லா சொத்தையும் அபகரித்து குஜராத்தி தான் உலகத்தின் பெரிய பணக்காரன், குஜராத்திகள் தான் இந்தியாவில் நம்பர் 1 காட்டுறதுக்கான முயற்சியில் தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பிராமணர்கள் அதுக்கு அப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பிராமணன் உலக பணக்காரனா இல்லை உலகத்தில் டாப்பா இல்லை குஜராத்தி டாப்பான்ற சண்டை தான் உள்ளே நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இவர்களுடைய இது வந்து பணத்தை போட்டு இப்போ ஒரு கவுன்சிலர் எவ்வளோங்க கேட்பாங்க. அதனால் 10 லட்ச ரூபா இருந்தால் அவர் வந்துடுவாருங்க, 1 கோடி கொடுத்து வாங்க 5 கவுன்சில். ஏன்னா அந்த கவுன்சிலில் வந்து கிட்டத்தட்ட வருஷ பட்ஜெட் வந்து 1 லட்சம் கோடியாக இருக்கும், இல்லை 75,000 கோடியாக இருக்கும். 1 கோடி கொடுக்க போகிறீங்க, இல்லை 5,000 கோடி வச்சுங்க. அந்த மாநகராட்சியோடைய ஒரு பட்ஜெட் வந்து வருஷத்துக்கு 5,000 கோடியாக இருக்கும். ஒரு 5 கவுன்சிலுக்கு 5 கோடி கொடுத்து வாங்கிட்டோம்னா அந்த 5,000 கோடியை நம்ம தான் டீல் பண்ண போகிறோம். ஏன்னா யூனியன் டெரிட்டரி எம்எல்ஏவும் கிடையாது, கவுன்சிலர் இருக்கு. இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க ஆளுக்கு எல்லா கான்ட்ராக்டையும் கொடுத்து 5,000 கோடி சம்பாரிச்சிடலாம்ல. செலவழிக்கிறது மொத்தம் 50 கோடி செலவழிச்சாலும் போயிட்டு போகுது, மீதி பூரா ரொட்டேஷன் நம்ம தானே பண்ண போகிறோம். அந்த மாதிரி வியாபாரம் தான் நாடு ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேயே அதை தான் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணி தான் இடியை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வியாபாரத்தை. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைலு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வேறு ஸ்டைலு. அதுதான் வேறு மாதிரியா தேர்தல் கமிஷனே ஆட்டையை போட்டு தேர்தல் கமிஷனரு எப்படி இந்த கவுன்சிலராக கடந்தவனை ஒருத்தனை கூட்டு அதிகாரியாக போட்டாங்களோ இது மாதிரி தேர்தல் கமிஷனரே இவங்க ஆளை போடுறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. இப்போ யாரை போடலாம் அப்படின்ட்டு ஒரு கமிட்டி போட்டு தேடிட்டு இருக்காங்க. விரைவில் அதையும் போட்டாங்கன்னா தேச அளவில் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இது நம்ம ஒரு உதாரணமாக எடுத்தோம்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து நின்னா, எதிர்கட்சிகள் சேர்ந்து நின்னா பாஜக தோற்கடிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நிச்சயமா உதாரணம். ஏன்னா அதில் என்ன சிக்கல்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ இருக்குது. தமிழ்நாடு மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2மே மாநில கட்சி. ஒன்று அதிமுக திமுகன்னு இருக்குது. அப்புறம் சீமான் எடுத்துட்டிங்கனாலும் மாநில கட்சி தான். ஏன்னா கம்யூனிஸ்ட் எடுத்துட்டிங்கனாலும் அதுவும் மாநில கட்சி மாதிரி தான், தமிழ் மாநில கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்குது. தமாக இத்து போன தமாக கூட தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அது. இப்படி இருக்கிறதுனால இப்படி இருக்கு. ஆனால் அங்கே நார்த்தில் எப்படின்னா ஒன்று காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும், இல்லைனா மாநிலத்தை சேர்ந்தே இன்னொரு அகில இந்திய கட்சி பாஜகவோ எதிர்கட்சியாக இருக்கும். இப்போ 3வது ஒரு கட்சி இருக்கும், ஸ்டேட் பார்ட்டி. அப்போ என்னென்னா காங்கிரஸ்ன்றது ஆளுங்கட்சியோட கூட்டணி போட முடியாது. ஒன்று இவன் ஆளுங்கட்சியாக இருப்பான், காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும், இல்லை 3வது எதிர்கட்சியாக இருக்கும், பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த 2 பேரும் வந்து ரைவலாக இருக்கும்போது அவங்க 2 பேரும் கூட்டணி போடுறதுல பல சிக்கல்கள் இருக்குது. அதில் குறிப்பாக ஆம் ஆத்மிக்கும் அப்படி தான். ஏன்னா பஞ்சாபில் காங்கிரஸை வீழ்த்தி விட்டு தான் ஆம் ஆத்மி வந்திருக்கு. அப்புறம் எப்படி அவங்க 2 பேரும் கூட்டணி சேர முடியும்னு ஒன்று இருக்குது. ஹரியானாலே அதே மாதிரி தான். ஸோ வந்து வேறு பல மாநிலங்களில் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மம்தா பானர்ஜி எடுத்திங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு எதிர்கட்சி யாருன்னா காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி விட்டு தான் மம்தா பானர்ஜியை வந்தது. சரியா? அவர்களோட எப்படி கூட்டணி போட முடியுன்ற ஒரு இக்கட்டான நிலை இருக்குது. அதனால் தேர்தலுக்கு பின்பு தான் பலர் சூழ்நிலையை பார்த்து உள்ளே வருவாங்க. ஆனால் ஆம் ஆத்மியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால தான் இந்த மாதிரி கூட்டணிலாம் அமைச்சு அவள் வெற்றி பெற முடியுது. கூட்டணி எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தால் பிஜேபி தவிடுபொடியாகி காணாமல் போயிடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிஜேபிக்கு பயந்துட்டு இந்த வழக்குகளுக்கு பயந்து இடிக்கு பயந்து பலரும் கொத்தடிமைகளாக போய் சுற்றிட்டு இருக்காங்க. இதில் இந்த அதிகாரி சொன்னது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்தணும்னு ஒரு டேட்டு சொன்னாங்க, அதால் வரவே இல்லை. என்னன்னு கேட்டால் எனக்கு வயிற்று வலி வகுத்தால போது, அதனால் எலெக்ஷன் நடத்தவே வரலன்னு ஏற்கனவே ஒரு நாள் நடத்தாமலே விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போய் தான் இவரை கூப்பிட்டு வந்து ஒரு நாள் நடத்த சொல்லி லேட்டாக நடத்தி இவ்வளவும் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சிசிடிவி இருந்ததுனால தப்பிச்சுது, இல்லாமல் போயிருந்தா ஏங்க அப்படி முண்டை மொழிக்கு மேலே பார்க்குறீங்க அப்படின்னா சிசிடிவி ஒர்க் பண்ணுதான். அதில் அந்த அளவு கிறுக்கிட்டு மேலே எப்படி சிசிடிவியில் பார்த்ததை கேட்கும்போது சிசிடிவி ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தான்னு இன்னைக்கு உருட்டிருக்காங்க. சிசிடிவி ஒர்க் பண்ணான்னா ஒர்க் பண்ணல, நீ எதுக்கு அந்த பேப்பரை போட்டு அடிச்சேன்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான அதாவது சிசிடிவி வந்து வந்ததுனால தான் நம்ம சில பேர் வந்து உயிரோடைனாலும் வாழ முடியுன்ற மாதிரி நிலைமையில் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா கையும் களவுமா இல்லை,
பப்ளிக்காகவே எந்த லூஸ் ஆச்சும் சிசிடிவி அங்கங்கே வச்சுருக்கான். இப்படி ஓப்பனாக வச்சு கிறுக்குனானா அதில் விழுகாதா? அதை அழகாக ஜூம் பண்ணி அவங்க வந்து அப்படியே ஃபோனில் எடுத்து கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ திருட்டு வேலையை சிசிடிவி வச்சுக்கிட்டு கேமரா வச்சு திருட்டு வேலை செஞ்ச மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் பாஜக. நீ என்ன தான் திருட்டு வேலை பண்ணாலும் கடைசியில் அந்த திருட்டு வேலைனாலே மாட்டிக்குவாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாண்டே வந்து என்ன கட்சி, ஒரு குறிப்பிட்ட கட்சியை வெற்றி பெற வைப்பதற்காக தேர்தல் அதிகாரி வாக்குச்சீட்டை சிதைத்த காரணத்தினால் தேர்தல் ரத்துன்றான். இவன் வந்து என்னன்னா, ஏன்டா பாஜக தானே இதாச்சு, பாஜக தானே தோத்துச்சு, மித்ததுலலாம் போடுற திமுக, அதிமுக, மதிமுக, பாமகன்னு போடுற. இப்போ இது மாதிரி பாஜக வந்து செய்த வந்து இந்த திருட்டு வேலை காரணமாக உச்சநீதிமன்றம் தேர்தலை ரத்து செய்து அந்த அதிகாரியை பிடித்து உள்ளே போட்டிருக்குன்னு தானே செய்தி. அதை அப்படி தானே பண்ணும். ஒரு குறிப்பிட்ட கட்சி என்ன கட்சி, அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் வேலை பார்க்குற ஒரு குறிப்பிட்ட திருட்டு கும்பல் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ஒரு நீதிமன்றம் குறிப்பிட்ட அந்த இதை மறைத்து அதையும் மறைத்து கட்சிகளையும் மறைத்து அந்த குறிப்பிட்ட நபரோட பெயரையும் மறைத்து குறிப்பிட்ட நபருக்கு அளிக்கக்கூடிய தண்டனையை மறைத்து ஒரு குறிப்பாக ஒரு செய்தியை அந்த குறிப்பிட்ட சேனல் வெளியிட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட பாண்டே என்பவர் இது போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம போடணும். அந்த மாதிரி தான் இதை போடணும் நியூஸை வரிசையாக. எவ்வளவு சுத்து. அதாவது கோடி மீடியா செய்திகளில் கூட இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுல தான் இவ்வளோ கவனமாக இருக்காங்கன்னு பண்ண. கோடி மீடியான்றது ஒரு பிரிவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மகளிர் பிரிவு, அப்புறம் மாணவர் பிரிவு ஏபிவிபி இருக்க மாதிரி கோடி பிரிவுன்னு ஒன்று தனியாக இருக்குது. இப்போ அதோட மாநில தலைவர் தான் பாண்டே. கோடி மீடியாவோட மாநில தலைவர் கிடையாது, தற்காலிக தலைவராக போட்டு வச்சுருக்காங்க. அதில் போட்டி இருக்குது. அது கோடி மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலை சார்பு கோடி மீடியா இருக்குது, அண்ணாமலை ஆதரவு பெற்ற கோடி மீடியா இருக்குது, ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்ற கோடி மீடியா தமிழ்நாட்டில் இப்படிலாம் இருக்கும்போது இதில் யார் அந்த தலைவர் பதவி ஆதரவு இருக்குது, அதை பிராமண ஆதரவு இருக்குது. ஆனால் வந்து பாண்டேக்கு வந்து 2 தரப்பு ஆதரவு இருக்குது. பிராமண ஆதரவும் இருக்குது, நிர்மலா சீதாராமன் ஆதரவு இருக்குது, அண்ணாமலை ஆதரவும் இருக்குது. ஆனால் வேறு சிலர் தான் எதுக்குறாங்க. அந்த மாதிரி இன்னும் சில பேருக்கு அண்ணாமலை ஆதரவு மட்டும் இருக்கும், சில பேருக்கு பிராமண ஆதரவு மட்டும் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்வி சேகர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோடி மீடியாலே பல பிரிவுகள் இருக்குது, கூட்டமைப்பு இருக்குது. அதில் யார் வெல்வதுன்றது தான் அவர்களுக்கு போட்டி. அதில் அவங்களே காட்டி கொடுத்து அவங்களே அடிச்சுட்டு சேர்த்துருவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். ஏன்னா இப்போ இதுலேயுமே இது கோர்ட் அதை தொடர்னாலும் நமக்கு அது கேள்வி இருக்கிறதுனால நான் கேட்குறேன். கீழமை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இதுக்கு தடை விதிக்கலை. உச்ச நீதிமன்றம் போய் இப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்னா அப்போ ஒருவேளை இங்கேயே சிக்கி இருந்தாங்க இல்லை கோர்ட் பார்க்க மாட்டேன்னு இருந்தால் அவங்க மேயராக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய இடத்துல காசு கொடுத்து முடிச்சிருப்பாங்க, அப்பீலுக்கே போக முடியாமல் இருக்கும். அப்போ சாதாரண ஒரு மேயர் தேர்தல், அந்த மேயர் தேர்தலுக்கு ஒரு நாட்டின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலையிட்டு இந்த வழக்கை எடுத்து விசாரித்து சொல்கிற நிலைமையில இந்த நாடு போயிருக்கு அப்படின்றது எவ்வளோ மோசமான ஒரு நிலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே அப்பாவெல்லாம் அவர் ஜெயிச்சாரா இல்லையான்னு தெரியாது, அடுத்த தேர்தலில் ஜெயிச்சே உள்ளே போயிடுச்சு, சபாநாயகராகவே ஆகிட்டாரு. இன்னும் அந்த தீர்ப்பே என்ன சொல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் அதை சொல்லலை. அதாவது எப்படி போய் ஸ்டே வாங்கினாங்கன்னா எண்ணீரங்க திரும்ப, ஆனால் என்னென்ன அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒரு தடை வேணும். அது எதுக்கு என்னணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தடையும் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இப்போ ஹரியானா மேயர் தேர்தல் வந்து ஒரு சாம்பிள், மக்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது. ஆனால் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க எல்லா அதிகாரத்தையும் கைப்பற்றி எல்லாம் அந்த நாடையே கொண்டு வந்து எல்லாத்தையும் பாஜக காரனை தூக்கி உள்ளே போட்டு கோடி மீடியாவை வச்சு ஜெயிச்சிடலான்னு. ஒரே ஒருத்தன் வருவான், எப்படி ஜெயலலிதாவுக்கு ஒரு குன்காவோ. நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கலாம், டிஜிபி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம், ஸ்டேட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம், போலீஸ் இருக்கலாம், நிர்வாகம் இருக்கலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம், செக்ரட்டரிஸ் இருக்கலாம், மக்கள் இருக்கலாம், 1 கோடி தொண்டர்கள் இருக்கலாம். ஆனால் ஜெயிலில் கொண்டு வைக்க போட்டு 1 கோடி தொண்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடிஞ்சுச்சு? இல்லை உங்கள் அதிகாரிகளை வச்சு என்ன பண்ண முடிஞ்சுச்சு? உங்கள் போலீஸ் வச்சு என்ன பண்ண முடிஞ்சுச்சு? ஒரே ஒரு மனிதன் குன்கா கொடுத்த தீர்ப்பில் தூக்கி உள்ளே வச்சாங்களா இல்லையா? 4 வருஷம் வச்சு ஆப்படிச்சு அதோட காலி பண்ணாங்கல்ல. ஏலத்துக்கு வருது எல்லாம் வந்து இது கடைசியில் வாழ முடியாமே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒருத்தன் இந்தியாவில் வருவான், அந்த மாற்றம் வரும். நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த இஷ்யூலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா இடத்துலையும் நியமன பதவிகள் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போதெல்லாம் பிஜேபி முழுக்க அதை கரெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா பாண்டிச்சேரியில் 3 நியமன எம்எல்ஏக்கள்னு பாஜக காரங்களை போட்டிருக்கிறாங்க. அவங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க முடியாமல் நோட்டா கூட போட்டி போடுற ஆளெல்லாம் மக்கள் புறக்கணித்தவர்களை கொண்டு போய் நியமனமாக போடுவேங்கிறது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானதாக போகுது. ஜிஏ அப்படித்தானுங்க. ஜிஏ அப்படின்னு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட ஒரு தலைவன் தானே. நீங்கள் இப்போப்பா நம்ம ஏற்கனவே ஒன்று பேசுகிறோம் பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னு. இப்போ போனார் பாருங்கள் எங்கே, இதுக்கு அபுதாபி, இதுக்கு எதுனா
யூஏஇல பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு வேலையை காட்டி விட்டாங்க. ஏன்னு ஃபுல் க்ரௌட் இல்லாத ஃபுல் கிரவுண்டை காட்டி விட்டாங்க. இவங்க ஏதோ ஜிஎமும் அந்த க்ளோஸ்அப்பில் முன்னாடி அந்த கேலரியில் 2 லைனுக்கு மட்டும் ஆர்டர் திரட்டி, நான் 25% பாப்புலேஷன் நம்ம இங்கேருந்து யூஏஇல. யூஏஇல ஆமாம், 2 கோடி பேர் இருக்காங்கன்னா 50 லட்சம் பேர் இந்தியர்கள் இருக்கான். இதில் வந்து எவ்வளோ பேர்னா 5000 பேர் தான் வந்திருக்காங்க. 5000 பேரை 10,000 பேரை திரட்டி இருக்காங்க. அது இந்த கும்பல் இருக்கு பாருங்க. அந்த குஜராத்தியில் கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் நிற்க வச்சு மோடி கை கட்டமாக எடுத்திருக்காங்க. ஒரு கிரவுண்டில் கூட்டியிருக்காங்க. இவர் நிற்கிறதுக்கு 2 ரோவில் தான் கூட்டம் இருக்குது. டக்குன்னு ஒரு டாப் ஆங்கில காமிச்சு விட்டா இங்கே சுத்தமாக கூட்டமே இல்லை. அந்த கூட்டத்தை கூட்டம் இல்லைன்றதை காட்டுறதுக்கா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே தேசிய கொடி லைட் போட்டிருக்காங்க. சிவப்பு வெள்ளை பச்சை. லாங்கில் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, கூட்டம் இருக்குன்ற மாதிரி தெரியும். நம்ம ஸ்டார் ஹோட்டல்லாம் இருட்டில் இருக்க மாதிரி ஒரு மைல்டு லைட்டை போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு சரக்கு ஊற்றி கொடுத்து லார்ஜுக்கு 400 ரூபா வாங்கிடுவான்ல, அந்த கணக்கு தான். அது லார்ஜ் இருக்கா ஸ்மால் இருக்கானே தெரியாது. குருட்டுத்தனமாக குடிச்சிட்டு காசையும் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. பில்லை பார்த்தாலும் கண்ணு தெரியாது, லைட்டையும் போட முடியாது, லைட்டும் இருக்காது. அந்த பில்லை ஊற்று பார்ப்பாங்க. போதையில் ஒன்றும் தெரியாது. அவன் 400 ரூபாய்க்கு 4500 ரூபா பில்லு போட்டு வச்சிருப்பான். அதையும் கொடுத்துட்டு காடை உரசிக்க அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அந்த கதையில தான் ஜிஏ கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போய் அபுதாபி இதில் இந்த கிரவுண்டில் வந்து யூஏஇல அந்த கிரவுண்டில் பார்த்தா கூட்டமே கிடையாது. இதே ஒன்று காமிச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த திருட்டு வேலை எல்லா இடத்துலையும் நீங்கள் மேயர் தேர்தலேருந்து அபுதாபி வரைக்கும் அதுதான் நிலைமை. ஸோ அது வந்து நம்ம இது பண்ண முடியாது. இவர்கள் ஆட்சியை விட்டு மாற்றினால் மட்டும்தான் இந்த நிலை வந்து மனிதன் சாதாரண நிலைமைக்கு திரும்புவான். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா, இந்த ராட்னம் இருக்கும் பாருங்கள், இதில் வச்சுருப்பாங்க இல்லை, அதில் ஆசைப்பட்டு காசை கொடுத்து ஏறுவாங்க. ஏறிட்டு மேலே சுற்றும் போது வாந்தி வரும், வைத்தாலும் நிறுத்து கத்துவாங்க. நிறுத்தவே மாட்டாங்க. கடைசியில் 3 ரவுண்டு முடிச்சுட்டு இறக்கி விட்டதுக்கப்புறம் நல்ல வேலை இறக்கி விட்டான்டே, அவனா கூப்பிட்டா உடைய நீயே போய் 100 ரூபாயை கொடுத்து சனியனை சூனியத்தை வச்சுக்கிட்டு நீயே சுற்றிக்கிட்டு இருக்க பாரு. இந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். நம்ம இந்திய மக்கள் வந்து இவங்களா சூனியை வச்சது தான் ஜியை கொண்டு வந்துட்டாங்க. வடக்கன்ஸு வச்சுட்டு அந்த ராட்டினத்தில் கத்திக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ராட்டினம் எப்போ நிற்கிதோ இவங்க அப்போ தான் இவங்க இறங்குவாங்க. இறங்குனாதான் அப்போ இந்த ராட்டினம் நிற்கணும்னா இந்த ஆட்சி மாறணும். ராட்டினத்தை யார் சுற்றிட்டு இருக்காரு அவனை பிடிச்சி முதல்ல இழுத்து விட்டிங்கன்னா ராட்டினம் மாதிரி நின்று போயிடும். இல்லைன்னா சுவிட்சு போடுறோன்னா அங்கிட்டு கொண்டு போய்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இது இல்லாமல் ராட்டினம் சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா தலை சுற்றி இப்படி இன்னொரு ரவுண்டு சுற்றுச்சுன்னு வைங்க, செத்து போயிடுவாங்க எல்லாம். மேலே ஏறினவங்க எல்லாம் மேலேயே போக வேண்டியதான்ற மாதிரி நிலை தான் இப்போ பாஜக ஆட்சியில் இருக்குது. பாப்போம் சார், ஒரு முக்கியமான காலகட்டம். ஏன்னா தேர்தல்கள் அப்படிங்கிறது நம்பி போடுற ஓட்டும் என்னவா போய் சேரும், இவங்களே செல்லுமா செல்லாதாங்கிறது முழுக்க அவங்க ஆட்களே என்னன்னாங்கனாலும் எவ்வளோ பிரச்சனைங்கிறத கண்கூட பார்த்துருக்கோம். உலகம் முழுக்க அந்த நியூஸை போட்டு காரி துப்பக்கூடிய நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கம் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் போக முடியும்னா அதுவே முதல்ல சமநீதியா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அடுத்த நிலையில் இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா கூட்டணிக்கு இதிலிருந்து பல விஷயங்கள் கிடைத்திருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வேன்னு. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.